வணக்கம், வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபுட். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேடிஎம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எப்படி நம்ம யூபிஐ மூலியமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், அது மூலியமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, அது மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படின்னா இன்றைக்கி நம்ம எப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐனா நீங்கள் எதில் பண்ணியிருப்பீங்க டிரான்சாக்ஷனை? கூகுள் பே ஆர் ஃபோன்பே தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து தராங்க, கேஷ்பேக் தராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து கேஷ்பேக்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் கொடுக்க மாட்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்ம எப்படின்னா, இப்போ நீங்கள் பேடிஎம் ஆப் எல்லாருமே யூஸ் பண்ணிப்பீங்க. பேடிஎம் ஆப் ரீசார்ஜ் பண்ணால் இது மாதிரி எக்ஸட்ரா அது மாதிரி அதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இப்போ நம்ம வந்து யூபிஐ மூலியமாக நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய எக்கச்சக்கமாக அவங்க ஆஃபர் வச்சுருவாங்க. அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், பேடிஎம் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல பேடிஎம் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. பாருங்கள், பேடிஎம் ஆப்புக்குள்ளே போகணுன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய யூபிஐ மணியை டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நான் சொல்லவில்லை. அதில் பேடிஎம்மில் நம்ம யூபிஐ மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் நிறைய கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து இது மாதிரி மேலே உள்ள ஆப்ஷன் நிறையா இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் சைடில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், அந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் யூபிஐ டிரான்சாக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறேன், பேங்கை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். பாருங்கள், இது மாதிரி 2 பேஜ் க்ரியேட் ஆகும். ஒரு பேஜ் க்ரியேட் ஆகி 2 இது மாதிரி சைடில் காட்டும். இதில் வந்து மேலே உள்ள ஆப்ஷனில் என் நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நம்பரே இருக்காது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா, நான் ரிஜிஸ்டர் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கேன், அதனால எனக்கு இது மாதிரி காட்டுது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஆட் நியூன்னு கொடுங்க, உங்களுக்கு நியூன்னு தான் காட்டும். நியூவை கொடுத்து நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் பேங்க் ஆட் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த பேங்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உங்களுக்கு எல்லா பேங்கையும் இதில் காட்டும். உங்களுக்கு எந்த பேங்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்தியன் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நான் போடுறேன் பாருங்கள். கீழே காட்டுது பாருங்கள். இப்போ கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ ஓடிபி கேட்கும். ஓடிபிக்கு எடுத்து டெபிட் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். பாருங்கள், இப்போ நான் அந்த நம்பரில் எனக்கு அந்த இந்தியன் பேங்க் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நேரம் வந்திருக்கும். அது இல்லாதனால எனக்கு இது மாதிரி காட்டிடுச்சு. பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் கூகுள் பே மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இது மாதிரி பேஜ் காட்டுமா? இந்த பேஜில் 2 ஆப்ஷன் இருக்குது. ரெக்வெஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர். ரெக்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு அமௌண்ட் வேறு ஒருத்தவங்க தரணும்னா அதை வந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, அதுதான் ரெக்வெஸ்ட் பண்ணி. மணி ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கான்செப்டும் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அது சைடில் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு டேபிள் மாதிரி காட்டும். அதில் வந்து சைடில் வந்து இப்போ வந்து எப்படின்னா அந்த சைடில் இப்போ இது மாதிரி ஸ்கேன் ஆகுதா, அந்த ஸ்கேன் பண்ணுறது எதுக்குன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து அவர் நம்பர் தெரிலையோ யூபிஐ ஐடி தெரிலையோ வச்சுக்கோங்களேன், அவர் அது யூபிஐ ஐடி மாதிரி முன்னாடி ஒரு இது மாதிரி காட்டும். இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி காட்டும் உங்களுக்கு அந்த யூபிஐ பார்கோடு. அந்த பார்கோடு அவர் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டால, அதில் நீங்கள் கேலரி மூலியமாக ஸ்கேன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பணம் போய் சேர்ந்துடும். ஈஸியாக நீங்கள் பணம் அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேடிஎம்மில். இப்போ வந்து நான் எப்படின்னா அந்த பார்கோடு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து அந்த டேபிளில் இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் யூபிஐ ஐடி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை காட்டிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு 3 தான் காட்டும், 3 டேபிளில். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அதுக்கடுத்து நேம், அப்புறம் திரும்ப ரிஜிஸ்டர், திரும்ப வந்து ரிப்பீட்னு கேட்கும் அக்கௌண்ட் நம்பரு. இப்போ நான் யூபிஐ ஐடி தான் போட்டேன், எனக்கு ஒரே பாக்ஸில் முடிஞ்சு. யூபிஐ ஐடியை போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அமௌண்ட் பேஜ் வந்துடும். அமௌண்ட்டில் இப்போ நான் 50 ருபீஸ் எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 50 ருபீஸ் 10 ருபீஸ் நீங்கள் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறதுனால இதில் ₹1 கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னா இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேங்கில் இந்த பேடிஎம்மில் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ₹10 அனுப்பிட்டு ₹10 போட்டுட்டு இப்போ கன்ஃபார்ம் மணி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கூகுள் பேயில் ஃபோன்பேயில் நம்மளுக்கு யூபிஐன்னு எடுத்துக்கிட்டாலே இது மாதிரி தான் ஆப்ஷன் வரும். நீங்கள் 6 நம்பர் போட்டிருந்தீங்கன்னா 6 நம்பர் போடுங்க, 4 நம்பர் போட்டிருந்தீங்கன்னா 4 நம்பர் போடுங்க. நீங்கள் கூகுள் பேயில் ஃபோன்பேயில் என்ன நம்பர் போட்டிங்களோ அதே நம்பர் தான் இதுலேயும் வரும். நீங்கள் அந்த பேங்க் ஆட் பண்ணிங்கன்னா அதே நம்பர் தான் வரும். வேறு பேங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வேறு நம்பர் நீங்கள் திரும்ப க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் இப்போ யூபிஐ ஐடி க்ரியேட் போட்டு நேமை போட்டு 10 ருபீஸ் நான் போட்டேன். இப்போ யூபிஐ ஐடி நம்பருக்கு வந்துடுச்சு.
இப்போ நம்பரை போட்டு நான் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் வந்து ₹10 நான் மணி பண்ணியிருக்கேன்னா எனக்கு ப்ராசஸிங் ஆகி இப்போ மணி ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பேடிஎம்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த பொருள் நீங்கள் இது பண்ணிங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த க்ரீன் டிக் விழுந்தால் தான் உங்களுக்கு அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு எந்த இது பண்ணாலும் உங்களுக்கு புரியும், அது சக்ஸஸ் ஆகணும்னு அர்த்தம். கீழே வந்து இப்போ நீங்கள் அனதர் பேங்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேறு பேங்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே உள்ளது வந்து உங்களுக்கு இதை ஹெல்ப் தேவைப்படுது, அதில் இது பண்ணிக்கலாம். இது வந்து வியூ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடியா பார்த்துக்கிறது, இது வந்து நீங்கள் ரிமைண்டராக யூஸ் பண்ணிக்கிறது, இது அனதர் பேமெண்ட் வேறு நீங்கள் பேமெண்ட்டு, இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. பேடிஎம் கேஷ்பேக் இந்த ஆப்ஷன் தான். இப்போ பேடிஎம் ஸ்க்ராட்ச் கார்டு, இப்போ நம்மளுக்கு எப்படின்னா பேடிஎம் ஸ்க்ராட்ச் கார்டு இப்போ கொடுக்குறாங்கன்னா இதில் தான் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ டேப் சி ஆஃபர்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்க்ராட்ச் கேர்னு வரும். அந்த ஸ்க்ராட்ச் கேரை வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகும். இதில் வந்து அந்த கிரிக்கெட் பேட் வந்து அது வந்து ரன் அடிக்கும் போது இப்போ நம்மளுக்கு 4 ரன் அடித்தா ₹4 கேஷ்பேக், 10 ரன் அடித்தா ₹10 கேஷ்பேக், அது மாதிரி நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் ரிசீவ் ஆகும். அது வேலெட்டுக்கு தானாகவே ரிசீவ் ஆகிடும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. பாருங்கள், இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ் வந்துடுங்க. பாருங்கள், இது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே மூலியமாக நீங்கள் பண்ணுறதோட இது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக நீங்கள் உங்களுக்கு கேஷ்பேக் விஷயம். இதில் வந்து ஹோம் பேஜில் வந்துட்டு சைடில் வந்து கேஷ்பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமாக. பேடிஎம்னு எடுத்துக்கிட்டாலே ஆஃபர் 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 தான், அவங்க கொடுக்காத ஆஃபரே இல்லை, எப்போவுமே அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. இதில் வந்து யூபிஐ மூலியமாக நம்ம மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சிறந்த ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 15 Pay 25 ஆன் யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து 15 தடவை நீங்கள் வந்து ₹2000 மேலே நீங்கள் அனுப்பணும். 15 தடவை வந்து நீங்கள் ₹2000 மேலே நீங்கள் ஒரு பேடிஎம்லேருந்து இன்னொரு பேடிஎம்க்கு தான் அனுப்பணும். அதுவும் பார்த்துக்கோங்க, ஒரு பேடிஎம்லேருந்து இன்னொரு பேடிஎம் அனுப்பணும். இப்போ நான் ஆஃபர் கொடுத்தல, அந்த ஆஃபரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பணும், ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது அது கவுண்ட் ஆகும். இப்போ நான் நியூ ஆஃபரில் தானே பார்த்தேன், நியூ ஆஃபரில் நம்மளுக்கு வந்து 2000க்கு மேலே நம்ம 15 தடவை நம்ம அனுப்பும்போது ₹25 நம்மளுக்கு கேஷ்பேக் வேலெட்டுக்கு ஏறிடும், பேடிஎம் வேலெட்டுக்கு ஏறிடும். ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக நீங்கள் வந்து ₹2000 மேலே நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக டெய்லி உங்களுக்கு ₹25 உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். சூப்பராக நீங்கள் இது ஏர்ன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து ஆக்டிவேட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் நியூ ஆஃபரில் தான் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து 10 on 10 எப்படின்னா நீங்கள் ₹10 ₹250 பாருங்கள், 250 போட்டிருக்காங்க. 250 வந்து நீங்கள் 10 டைம் நீங்கள் வந்து மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இப்போ என் பேடிஎம்லேருந்து என் ஃப்ரெண்டு பேடிஎம்க்கு அனுப்பும்போது தான் எனக்கு கேஷ்பேக்கு கவுண்ட் ஆகும். இப்போ வந்து நான் 250க்கு மேலே நான் அனுப்பும்போது எனக்கு ₹10 எனக்கு கேஷ்பேக். இது சூப்பரான ஆஃபர் தான். கீழே வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறது, இது மாதிரி வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆட்டோ ரைடு புக் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. யூபிஐ மூலியமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஈஸியாக நம்ம கேஷ்பேக் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம பேடிஎம்மில் இவ்வளோ ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு பெரிய இது தான். நம்ம கூகுள் பேயில் கொடுக்கல, ஃபோன்பேயில் கொடுக்கல, எதுலேயுமே இது மாதிரி ஆஃபர் நிறையா கொடுக்கல. நம்ம யூபிஐ மூலியமாக நம்ம பண்ணும்போது நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.